பாருங்கள் மக்களே, நீங்கள் பலர் நினைப்பது போல இது ஒரு சாதாரண நாள் அல்ல. இந்த பங்குனி உத்திரம் என்பது தேவர்களும் கூட காத்திருக்கும் ஒரு பரம புண்ணிய நாள். இந்த நாளில்தான் முருகன் தனது சக்தியான தெய்வானையுடன் கல்யாணம் ஆனார். அதனால்தான் இது சேர்க்கை நாள். ஆத்துமாவும் இறைவனும் இணையும் நாள். ஏன் இந்த நாளில் மக்கள் வேண்டுதல் வைக்கிறார்கள்? மக்களே, ஒரு மனிதன் மனதில் இருக்கும் ஆழமான ஆசைகள் என்ன? எனக்கு குழந்தை பாக்கியம் வேண்டும், என் குடும்பம் நிம்மதியாக இருக்க வேண்டும், என் கடன்கள் தீர வேண்டும், நான் நல்ல நிலைக்கு வர வேண்டும். இந்த எல்லா வேண்டுதல்களையும் முருகனிடம் மனதார வைத்து, முருகா, நீ என்னோட பக்கத்துல இருக்கணும் என்று அழுது வேண்டுகிறார்கள். இந்த நாள் அந்த வேண்டுதல்களுக்கு பதில் கிடைக்கும் நாள். ஏன் வேர் குட்டுறாங்க, அலக்கு குத்தல்? மக்களே, உடம்பில் வேல் குத்துவது வலி கொடுக்க அல்ல, அது ஒரு சின்னம். என் மனசுல இருக்கும் பாவம், அகம்பாவம் எல்லாம் நீக்கணும் முருகா, என் உடம்பையும் உயிரையும் உனக்கு அர்ப்பணிக்கிறேன் என்று ஒரு பக்தன் சொல்கிறான். அந்த வேல் முருகனின் அருள் வேல். அது உடம்பை குத்துவது அல்ல, அவன் மனசை தூய்மையாக்குகிறது. ஏன் தேர் இழுக்கிறார்கள்? நீங்கள் பார்த்திருப்பீர்கள், பக்தர்கள் தேர் இழுக்கிறார்கள். அது ஒரு விழா மட்டுமில்ல, என் வாழ்க்கையே ஒரு தேர் மாதிரி, அதை நீதான் இழுக்கணும் முருகா என்று வேண்டுவதுதான். சிலர் உடம்பில் கம்பி போட்டு தேர் இழுக்கிறார்கள். அது ஒரு பெரிய தியாகம். என் துன்பங்களை எல்லாம் நான் சுமக்கிறேன், ஆனா என் மனதை நீ தூய்மையாக்கணும் என்று அவர்கள் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறார்கள். அந்த நாளில் கோயிலில் என்ன செய்ய வேண்டும்? பங்குனி உத்திரம் அன்று காலை சீக்கிரம் எழுந்து குளித்து சுத்தமாக இருக்க வேண்டும். அருகிலுள்ள முருகன் கோயில் செல்ல வேண்டும். முருகனுக்கு பால், பஞ்சாமிர்தம் அபிஷேகம் பார்க்க வேண்டும். ஓம் சரவணபவா என்று ஜபிக்க வேண்டும். முக்கியம், அன்னைக்கு கோயிலில் அமைதியாக உட்கார்ந்து உங்கள் மனசுல இருக்கிறத எல்லாம் முருகனிடம் சொல்லுங்கள். கோயிலிலிருந்து வீட்டிற்கு என்ன கொண்டு வர வேண்டும்? திருநீர், விபூதி, குங்குமம், பிரசாதம். இதை வீட்டுக்கு கொண்டு வந்து குடும்பத்தாருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். வீட்டில் என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் தீபம் ஏற்றுங்கள். முருகன் புகைப்படத்துக்கு பூ வையுங்கள். ஒரு சிறிய நெய்வேத்தியம், பழம் அல்லது பாயசம் வையுங்கள். குடும்பத்துடன் சேர்ந்து முருகனை நினைத்து பிரார்த்தனை செய்யுங்கள். அந்த நாள் சண்டை இல்லாமல், கோபம் இல்லாமல், மன நிம்மதியுடன் இருக்க வேண்டும். இறுதியாக முனிவர் சொல்லுவது, மக்களே, இந்த ஒரு நாள் நீங்கள் மனசை சுத்தமாக வைத்து முரு